இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு சீரீஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையில் எப்படி பணத்துக்காக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிற நபர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு கேம் ஆட வைப்பாங்களோ அதே மாதிரி காசு இல்லாமல் பெரிதளவுக்கான உழைப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை மாறிடும்னு ஒரு மாயையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு அவங்களோட கடன்கள் எல்லாத்தையுமே அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அந்த ஒரு வாய்ப்புங்கிறது கேம்பிளிங்காக இருக்கும், சூதாடுறதா இருக்கும். பெரும்பான்மையான நபர்கள் சூதாட்டத்தால தான் தன்னோட மொத்த பணத்தையுமே இழந்தவனுங்களா இருப்பானுங்க. ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்க இப்போ ஒரு சூதாட்டத்தால இருக்கிறது எல்லாத்தையுமே சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த ஒரு வாய்ப்பை வேற வழி இல்லாம தேர்ந்தெடுத்த ஹீரோ எப்படி இந்த ஒரு கேம்ல ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதை. இதுல ஆக்சுவலி மொத்தமா 3 படங்கிறது இருக்கு. நான் இப்போதைக்கு ஒரு படம் போடுறேன். இதுக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பை பொறுத்து நான் அடுத்தடுத்த படங்கள் போடலாமான்னு யோசிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் நைட் டைமில் ஜப்பானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கில் அந்த ஜப்பானோட மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தனக்கு கீழே வேலை பார்க்குற ஆளுங்களாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கணும்னு கேட்பாங்களா. அதில் ரிங்கோ அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க காசுன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பணக்காரனும் ஒரு சின்ன குழந்தை கூட காசுங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிடும். ஆனால் அந்த காசு எதுக்காக, ஏன் காசு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்க, அப்போ அந்த கூட்டத்தில் டொனிகா வாங்குற ஒருத்தன் ஏன்னா காசை வச்சு நம்மளால நமக்கான ராஜ்யத்தை உருவாக்க முடியும், அதுதான் ஒருத்தருக்கான சக்தியை கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த மேட்ரை அந்த பணக்காரனுமே ஒத்துக்க செய்யறான். ஆமா, நான் ஒரு அரசன் அப்படின்னா எனக்கான ராஜ்யங்கிறது தேவைப்படுது. கரெக்டு தான் தல, உன்னோட ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான ஆளுங்க அதான் நம்ம ஊர்ல. எப்படியாவது வாழ்க்கையில ஒரு நாளையில ஒரு நாளாவது முன்னேறிடுவோன்னு கண்மூடித்தனமான நம்பிக்கையோட நமக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு இளைஞர்கள் பஞ்சமா என்ன, அவனுங்களை வச்சு உங்களுக்கான ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அந்த டொனிகா வாங்குறவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேரு தான் கைஜி. பொட்டி கடையில ஏதாவது லாட்டரி விழுகுமான்னு அங்க இருக்கிற ஸ்கிராட்ச் கார்டெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, இருக்கிற சில்லறையும் சேர்ந்து போனதுதான் மிச்சம். சரி, நீ மிச்சம் எவ்வளவு சில்லறை இருக்குதுன்னு ரோட்ல அதை எண்ணிக்கிட்டே வந்தவனும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடையில கேஷியரா வேலை பார்க்கறான் போல. ஒன்ஸ் அந்த வேலையில முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வழியில ஒருத்தவனோட மைமாவோட போவானா. நானும் வயசு பையன் தான், என்னை ஒருத்தையும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாளேங்கிற ஏக்கத்தோட இருக்கு. அப்பன்னு பார்த்து அங்க பார்க்கிங் லாட்ல நிறைய காஸ்ட்லியான காசுல இருக்குமா. அதை பார்த்தோன்னுமே கான்ல ஹீரோ போட்டு உதைக்க ஆரம்பிக்கிறான். மெர்சடிஸ், BMW, இங்க பாரு இன்னொரு மெர்சடிஸ்னு அதை எட்டி உதைக்க கார்ல டென்ட் விழுந்துரும். பிளஸ் அந்த கார்ல வந்து ஆளுங்க ஹீரோவை ரவுண்டு கட்டுறாங்க. அவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாலுமே வாய்ப்பு இல்லை. நேரா ஹீரோவை கொண்டு போய் அவங்களோட ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் ரிங்கோ அப்படிங்கிற அந்த லேடியை ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வேலை பார்க்குற ஒரு நபருக்காக லோன் வாங்குறதுக்கு ஷூரிட்டி சைன் போட்டிருந்திருப்பான். ஆனா கடனை வாங்கினவன் திருப்பி அந்த லோனை பே பண்ணவே இல்லை, ஊரை விட்டும் ஓடி போயிட்டான். ஆகையால் ஷூரிட்டி சைன் போட்டது நீ தான், ஆகையால் நீ தான் காசு கொடுக்கணும்னு சொன்னா, மேடம் இங்க பாருங்க எங்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது, 3 லட்சம்லாம் எனக்கு ரொம்ப ஓவர்னு சொல்லும்போது, என்னது 3 லட்சமா தம்பி, 22 லட்சம் 2 வருஷமா வட்டிக்கு குட்டி அதெல்லாம் போட்டா 22 லட்சம் வரும். ஒழுங்கா காசு எடுத்து வச்சுட்டு போற வழியா பாரு. பிளஸ் எங்க கார்ல டென்ட் போட்டு விட்டே அதுக்கும் சேர்த்து காசு எடுத்து வைடான்னு சொல்லுவாங்களா. இவன் எங்கத்த கொடுக்க போறான், இவனே பிச்சைக்கார பையனாச்சே. மேடம் இங்க பாருங்க, நாளைக்கு நான் வேலைக்கு போகலைன்னா எனக்கு புவாக்கு கூட இங்க காசு இல்ல, நானே உங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு நயா பைசா இல்ல மேடம்னு சரண்டராக ஹீரோவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிங்கோவும் சரி உன்ன மாதிரியான இந்த பிச்சைக்கார பசங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு இங்கிருந்து ஒரு கப்பல் ஒன்று புறப்பட போகுது. அந்த கப்பலோட பேர் என்ன தெரியுமா? ஹோப், நம்பிக்கை. அந்த கப்பல்ல நீ ஏறிட்ட அப்படின்னா அந்த கப்பல்ல சில கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணப்படும். அதுல நீ ஜெயிச்சினா மேபி உன்னோட இந்த 22 லட்சம் இந்த மொத்த கடனையுமே உனக்கு அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறத இருக்க போகுது. இல்ல இந்த வாய்ப்பை நீ எடுத்துக்கலைன்னா இதே இடத்துல உட்காந்து எங்களுக்கு தினமும் சம்பாரிச்சு இந்த கடனை அடைக்க போறியா, எதை நீ தேர்ந்தெடுக்க போறங்கிற முடிவை எடுக்க போறது இப்ப நீ தான். இருந்தாலும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை இதுல யாருக்காவது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குதா என்ன? நீ இழக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்ல, யாருக்குமே உன்னை பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா நீ கூடிய சீக்கிரம் சாக போராடாங்கிற மாதிரி காது மேலேயே வந்து கத்த. அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறேன், நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்றதுன்னு ஹீரோ லிட்டரலா அழுகவே ஆரம்பிச்சிருவானா. அந்த லேடியும் பொறுமையா ஹீரோவோட கண்ணை துடைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துட்டு கவலைப்படாதடா கண்ணா, அதனால தான் உன் வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் இதை உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்ல அந்த வார்த்தை இருக்குதுல்ல, என்னது வாழ்க்கை மாறிடுமாங்கிற அந்த வார்த்தை, அது ஹீரோக்கு கொஞ்சம் கேட்சியா இருக்கும். ஆகையால் சரி நான் கிளம்புறேன்
பண்றான்னு நேரா ஹீரோ ஹார்பர்ல இருக்கிற அந்த ஒரு கப்பலுக்குமே போறானா. அதுக்கப்புறம் அந்த ஒரு கப்பல் ஹார்பர்ல இருந்து கிளம்பி கடல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்க கப்பல்ல இருக்கிற ஹீரோவுமே தன்ன மாதிரியே காசெல்லாம் இழந்த நிறைய பிச்சைக்கார பசங்க எல்லாரும் அங்க வந்து இருப்பானுங்க. தோடா என்ன மாதிரியே இருக்கிறானுங்களேன்னு ஹீரோ ஆச்சரியமா அந்த கூட்டத்தில் நடுவில் போய் நிக்கிறான். அதுவே இந்த ரிங்கோங்கிற லேடி இந்த கேமுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸை தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஹீரோவோட சேர்ந்து 10 பேரை தேர்ந்தெடுத்தாச்சு, நம்ம டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது அதுக்கு கூட இருக்கிறவங்க ஹீரோ பாக்குறதுக்கே அப்பாவி மாதிரி இருக்கிறான், அவனை எதுக்கு தேவையில்லாம இந்த கேம்ல இழுத்து விட்டீங்கன்னு கேட்டதுக்கு என்னது அவனை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கான்னு அந்த ரிங்கோ லைட்டா சிரிக்கிறாங்க. இங்க கப்பல்லையும் எல்லா ஆளுங்களும் ஒன்னா கேதர் ஆயிருந்திருக்காங்கல்ல. அப்போ அந்த டொனிகா வாங்குறவன் வந்துட்டு வாலிப நண்பர்களே, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க எல்லாரையுமே இந்த கேமுக்கு நாங்க வரவேற்கிறோம். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிடுறேன். இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இந்த ஒரு ஸ்டார் உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கு மொத்தமா 3 ஸ்டாருங்கிறது வழங்கப்படும். ஆனா ஒவ்வொரு ஸ்டாரோட விலையுமே 10 லட்சம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த காசு உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆகையால் அந்த 10 லட்சத்தை உங்களுக்கு நாங்க தரப்போறோம். மொத்தமா 3 ஸ்டார்னு சொல்லி 30 லட்சத்துக்கு ஒர்த்தான 3 ஸ்டார்ஸ் உங்ககிட்ட கொடுப்போம். அந்த 3 ஸ்டார்ஸை வச்சுதான் நீங்க கேம் ஆட போறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நாங்க 30 லட்சத்தை லோனா தரோம்னா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, வட்டி இருக்கும்ல, அந்த வட்டிங்கிறது 1% தான். வருஷத்துக்கு 1% கிடையாது, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1%. இதை கேட்டோன்னே யோ என்னையா ஜோக் பண்றையான்னு அங்க இருக்கிற எல்லாரும் கடுப்பாகும் போது பொறுமையா இங்க பாருங்க, இந்த ஒரு கேம்ல மட்டும் நீங்க விளையாண்டு ஜெயிச்சிங்கன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்ட எல்லா கடனையுமே உங்களால அடைக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இப்போதைக்கு ப்ராப்பரா இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆடுறதானே தவிர வேற எதுவுமே இல்ல. ஆகையால் கேமுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் இப்போ வாங்கிக்காங்கன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா, அதுல எல்லாருக்குமே ஒரு 3 ஸ்டார் வச்ச ஒரு பேட்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலா ஒரு 12 கார்ட்ஸ்ங்கிறது வழங்கப்பட்டிருந்திருக்கும். அந்த 12 கார்ட்ஸுமே இந்த ராக் பேப்பர் சிசர் இருக்குல்ல, ஸோ அந்த கார்ட்ஸா இருக்கும். இந்த கார்ட்ஸை வச்சு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 2 பேர் ஆப்போசிட்ல நின்னுகிட்டு அந்த ஒவ்வொரு கார்டையுமே போடணும். கையை வச்சு ராக் பேப்பர் சிசர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்ட்ஸை வச்சு போடணும். யாரு தோக்குறாங்களோ அவங்களோட ஸ்டார் அப்படிங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி 3 ஸ்டார் ஒருத்தங்க இழந்துட்டாங்கன்னா அவங்க இந்த ஆட்டத்திலிருந்து கிளம்ப வேண்டியதுதான். பிளஸ் இந்த கேமுக்கான டைம் லிமிட் அப்படிங்கிறது 30 நிமிஷம். இது வரைக்கும் நான் மென்ஷன் பண்ண ரூல்ஸ் மட்டும் தான் இந்த கேமோட ஆக்சுவல் ரூல்ஸ். இதை தாண்டி நீங்களா ஏதாவது பண்றீங்கனாலும் அது ரூல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் அதுவும் செல்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு யாரு என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இருந்தாலும் அந்த டொனிகாவா ஒன்ஸ் பேசி முடிச்ச உடனே அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் சண்டைக்கு போயிடுறானுங்க. ஐயோ என்னையா ஜோக் பண்ணிட்டு இருக்கிற, கமான் நீ ஜெயிச்சா இது நடக்கும்னு சொன்னா நான் தோத்த என்ன நடக்கும்னு சொல்லவே இல்லையா, சொல்லியான்னு கத்திட்டே இருக்கும் போது காண்டான டொனிகாவா, என்னடே பிச்சைக்கார பசங்களா, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க கேட்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் என்னைக்காவது பதில் கிடைச்சிருந்திருக்கா என்ன? அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் என்னடா உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு விஷயத்துக்கிட்ட வந்துட்டு கேள்வியா கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தை மாதிரி உட்காந்து கேள்வி கேட்டு அழுதுகிட்டு இல்லாம ஒழுங்கா ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்க பாருங்கடா. ஒன்னும் இந்த உலகம் உங்க அம்மா இல்ல உன்னை மடியில தூக்கி வச்சு பால் கொடுக்கறதுக்கு. எருமை மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கிற மொத்த கடனெல்லாம் வாங்கி உங்க வாழ்க்கை மேல நீங்களே மண்ணள்ளி போட்டிருந்திருக்கீங்க. இப்ப அந்த மண்ணெல்லாம் துடைக்க வேண்டியது யாரோட வேலை? உங்க வேலை தானே. இந்த ஆட்டத்துல இந்த ஒரு கேம்ல நீங்க ஜெயிக்கணும்னு உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக வரல. இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன். ஜெயிக்கிறது தான் எல்லாமே. ஜெயிக்கிறத தவிர நீங்க வேற எதை பண்ணாலுமே அதுக்கு இங்க அனுமதி கிடையாது. ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டுமே பாருங்கடா, தோத்தாங்க வழிங்கடா அப்படின்னு கலாய்ச்சுட்டு போயிடுவான் போற போக்குல. ஆனா அதுக்கப்புறம் டைமருங்கிறது ஆன் ஆக இருக்கிற எல்லாருமே அங்க கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற ஆளுங்க அவங்களோட ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. முழுசா 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அங்க ஒருத்தன் தங்கிட்ட இருக்கிற 3 ஸ்டாரையுமே இழந்த உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை பிடிச்சு ஒரு ரூம்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ பேபான் நின்னுட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு சோடபடி ஒருத்தன் வருவான். அவன் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் இதர் தேக்கோ தல என்ன ஆனாலும் சரி இந்த ஒரு கேம்ல நான் தோக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு மத்தவங்களை தோக்கடிக்கிற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குதுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆகையால் இந்த ரூம்ல இருக்கிற முட்டா பீஸுங்களே நீ தான் கொஞ்சம் தேர்ன பீஸ் மாதிரி தெரியற. வேணும்னா நம்ம 2 பேரும் நம்மளோட கார்ட்ஸை வந்து ஒரே மாதிரி போடுவோமா? ஏன்னா யார் அவங்க கிட்ட இருக்கிற 3 ஸ்டாரையும் இழக்கிறாங்களோ அவங்க தான் தூத்து போயிட்டாங்கன்னு இங்க இருந்து வெளியேற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம நம்மளோட ஸ்டார்ஸ் வந்து இழக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட 12 கார்ட்ஸ் இருக்குது, உங்ககிட்ட 12 என்கிட்ட 12. ஆகையால் தொடர்ந்து நாம ஒரே மாதிரியான கார்ட்ஸை போட்டு டிரா பண்ணிடலாம். 12 கார்டையுமே டிரா பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளோட ஸ்டார்ஸ்ங்கிறது நம்ம கிட்டே இருக்கும். நம்ம இங்க இருந்து
ஜெயிச்சு போயிடலாமேன்னு சொல்லும்போது செம்ம பிரில்லியண்டான ஒரு ஐடியா. ஐயா என்னை காப்பாத்த அந்த குல தெய்வமே வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரொம்ப ஆசையா அந்த ஃபூனாய் அப்படிங்கிற நபர் கூட கேம் ஆட ஆரம்பிக்கிறானா. முதல்ல ஒரு 9 கார்ட்ஸ் வரைக்குமே 2 பேரும் ஒரே மாதிரி தான் போட்டிருந்திருப்பாங்க. ஆனா 10வது கார்டுல அந்த ஃபூனாய் வேற ஒன்னு போட்டு ஹீரோவை தோக்கடிக்க, இல்ல என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாம தான் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சாரி கேட்பானா. ஹீரோவுமே நம்பிடுவான். சரி இவ்வளவு நேரமா நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தவர் இப்ப மட்டும் எப்படி ஏமாத்துவாருன்னு தன்னோட ஸ்டாரை எடுத்துக்க விட்டுருவானா. இப்போ ஹீரோ கிட்ட இருந்தா ஒரு ஸ்டார் எடுத்துருக்கான்ல, அதனால அடுத்த ஒரு கார்டா நீங்க பேப்பர் போடுங்க, நான் ராக் போடுறேன். ஆகையால் உங்ககிட்ட இருந்து இப்ப நான் எடுத்த ஸ்டாருங்கிறத திருப்பி உங்ககிட்டயே வந்துடும். ஆகையால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு ஹீரோவை பேப்பர் போட வச்சு அவன் சிசர் போட்டு ஹீரோவை மறுபடியும் ஏமாத்துறான். ஆகையால் ஹீரோ கிட்ட இப்போ ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் இருக்கு. அவ்வளவுதான். கோவம் வந்த ஹீரோ எதுக்குடா பையனை ஏமாத்தினான்னு அவனை கீழே தள்ளி விட்டு போட்டு மூக்குல இருந்து ரத்தம் வர அளவுக்குலாம் அடிச்சிடறான். இருந்தாலும் அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் தான் ஹீரோவை தடுத்துட்டு சும்மா அழுதுகிட்டு இல்லாம ஜெயிக்கிறதுக்கான வழியை பாரு, இது ஒரு போர்க்களம், இருக்கிற எல்லாருமே கூட இருக்கிற மற்றவங்களை தோக்கடிச்சு ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே எதிரிகள் தான், எதிரிகளை நம்பினது உன்னோட தப்புன்னு சொல்லுவான். தொடர்ந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிக்க செய்யறான். ஆனா இப்போ ஹீரோ கிட்ட மிச்சம் இருக்கிறதுங்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்டார், ஒரே ஒரு கார்டு. நேரமும் போயிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அப்ப அந்த ஃபூனா இருக்கிறான்ல ஹீரோவை ஏமாத்தினவன், அவன் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லார்கிட்டயுமே ஹீரோ கிட்ட கடைசியா ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் இருக்கு, அது ஒரு சிசர் தான், யாராவது ஸ்டோன் வச்சிருந்தீங்கன்னா அவன் கூட ஆடி அவனை தோக்கடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை காட்டி கொடுக்க ஹீரோ சும்மா இருப்பானா. அவனுக்குமே தெரியுமே ஃபூனாய் கிட்ட கடைசியா இருக்கிறது ஒரு ராக் தான் அப்படின்னு, அவங்ககிட்ட ராக் தான் இருக்க மக்களே, அதனால அவனே விட்டுறாதீங்கிற மாதிரி அவனையும் போட்டு கொடுக்க அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரம் வர மாதிரி ஆகுது. ஏன்னா எல்லாரும் கூட்டத்துல நெருக்க இருக்க, ஆமா இல்ல ஒவ்வொருத்தரும் இன்னா கார்டு வச்சிருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்கள தோக்கடிச்சிடலாமேன்னு அவ்வளவுதான் எட்டி எட்டி பார்த்து சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. நேரமும் போயிட்டே இருக்குது. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்கன்னா கண்டிப்பா எவனும் இங்கிருந்து ஜெயிச்சு வெளியே போகிற மாதிரி தெரியல. ஹீரோ கிட்டையும் ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அந்த கார்டை உத்து கவனிக்கும் போது அப்படியே அந்த ஃபூனாயை அவன் அடிச்சிருந்திருப்பான்ல, அவனை அடிச்ச அந்த பிளட் எல்லாமே ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கார்டுல விழுந்திருக்கும். அதை அவன் கவனிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஏதோ ஒரு ஆள் ஒரு வயசான நபரை கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டுட்டு, இதோ பாருங்கடா ஒன்னுத்துக்கு உதவாத நாய்ங்களா, இந்த ஆள் அவன்கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் டாய்லெட்ல ஃபிளஷ் பண்ண பார்த்துருக்கான், இதே மாதிரி வேற யாராவது பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா யோசிக்காம டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவான்னு வார்னிங் கொடுத்துட்டு போக, அப்போ அந்த ஃபூனா இருக்கிறான்ல அவங்க இருக்கிற ஒரு டேபிள்ல போய் ஏறி நின்னுகிட்டு இங்க இருக்கிற நிறைய ஆளுங்க அவங்களோட கார்ட்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதனால இப்போதைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் கம்மியான கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் இன்னா கார்டு இருக்குதுங்கிற மாதிரி எல்லாரும் எட்டி பார்த்து இருந்திருப்பாங்க. ஆகையால் நான் என்ன கார்டு வச்சிருக்கேன்னு இவனுக்கு தெரியுமோ, அதனால இவன்ட்ட போட்டி போட வேண்டாங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால அந்த ஃபூனா என்ன சொல்றானா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தோட கார்டையுமே எடுத்து ரீசஃபில் பண்ணுவோம், சஃபில் பண்ணிட்டு யாருக்கு எந்த கார்டு போகுதுன்னு தெரியாம உங்ககிட்ட எவ்வளவு கார்ட்ஸ் இருந்ததோ அதை பொறுத்தே உங்ககிட்ட நான் கார்ட்ஸை வந்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதெல்லாம் ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்டா இருக்குமோ அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு சந்தேகம் வரும்போது அங்க இருக்கிற ஒரு பாடி கார்டு, இந்த கேம் எப்படி நடக்கணும்னு நாங்க ஏற்கனவே சொன்னது மட்டும்தான் ரூல்ஸ், அதை தாண்டி நீங்க என்ன பண்ணாலும் அது எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆகையால் ஆளுங்க எல்லாருமே அவங்களோட கார்ட்ஸை சஃபில் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. ஈவன் ஹீரோவும் அந்த வயசான ஒருத்தர் கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிளஷ் பண்ண பார்த்தார்ல, ஸோ அவரோட இந்த பரிதாபமான நிலையை பார்த்துட்டு ஹீரோ பரிதாபம்லாம் படல, இருந்தாலும் அவர்கிட்ட நிறைய கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆகையால் அதை நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற ஒரு கார்டையும் பிளஸ் அந்த வயசான நபர்கிட்ட இருக்கிற கார்டையும் அந்த ஃபூனாய் கிட்ட கொடுக்குறான் ஷஃபில் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபூனாய் தான் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எவ்வளோ கார்டு இருந்ததுங்கிற மாதிரி அது என்ன கார்டுனே பார்க்காம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அந்த வகையில் அந்த வயசானவர்கிட்ட 10 கார்டும் பிளஸ் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கார்டும் வரும். அண்ட் ஹீரோவோட கார்டில் அதே ரத்தக்கரங்கிறது அப்படியே இருக்கும். ஒன்ஸ் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே அங்கே போட்டி போடுறதுக்காக போக அப்போ அந்த ஃபூனாய் திருப்பி ஹீரோவையே சேலஞ்ச் பண்றதுக்காக வருவானா. ஏன்னா அந்த ஃபூனாய் வேணுனே தான் ஹீரோ கிட்ட இருந்து அந்த ரத்தக்கரப்பட்ட கார்டை வாங்கி இருந்திருப்பான், அதையே திருப்பி ஹீரோ கிட்டே கொடுத்து இருந்திருப்பான். அதனால அவன் என்ன நினைக்கிறானா, ஹீரோ கிட்ட இன்னும் அந்த சிசர் மட்டும் தான் இருக்குது, அதனால கண்டிப்பா உன்னை ஜெயிச்சிடலாம், வேணும்னா நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு 2 ஸ்டார் தரேன், அதுவே நான் ஜெயிச்சிட்டேன்னா கடைசி அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாரை மட்டும் கொடுத்துருங்கிற மாதிரிலாம் அந்த ஃபூனாயை பேசி பார்ப்பான். அதுக்கு ஹீரோ வேண்டாம் இது நல்லா இல்ல, அதுக்கு பதிலா நான் ஜெயிச்சுனா உங்ககிட்ட இருந்து 3 ஸ்டார் வாங்குறேன், அதுவே நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா இதோ நானும் இந்த வயசானவர்கிட்ட 2 ஸ்டார் இருக்கு, இவரோட 2 என்கிட்ட இருக்கிற 1ன்னு சொல்லி மொத்தமா நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது இந்த ஆப்ஷன் அந்த ஃபூனாய்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். எப்படியும் ஹீரோ கிட்ட அந்த ரத்தக்கரை வச்சு அந்த ஒரு கார்டு தான் இருக்கு, அதனால ஈஸியாவே ஜெயிச்சிடலான்னு அந்த ஃபூனாய் ஸ்டோன் போட்டிருந்திருப்பான். எப்படியும் ஹீரோ கிட்ட சிசர் தான் இருக்க போது தோக்க போறான் அப்படின்னு எதிர்பார்த்தா ஹீரோவும் ஐயோ நான் தோக்க போறேனே அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்லாம் வச்சுட்டு அடே சாம்பு மௌனே சாவுடான்னு அந்த இடத்துல பேப்பரை போட்டு அவனை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இருந்த ஸ்டார்ஸையும் பிடிக்கிறான்.
அந்த ரத்தக்கரை இருக்கிற கார்டு வந்து சிசரா தான் இருந்து ஆகணும். அது எப்படி பேப்பரா மாறுச்சுன்னா இந்த ஃபூனாய் ஷஃபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அவன் ஷஃபிள் பண்ணலாம்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இப்படி ஷஃபிள் பண்றதுல ஃபூனாய்க்கு எந்த விதமான அட்வான்டேஜுமே கிடையாது. அவனுக்கு அட்வான்டேஜ் இன்கேஸ் ஹீரோவும் சஃபிள் பண்றதுக்கு கொடுத்தான் அப்படின்னா ஹீரோ கிட்ட இருக்கிற கார்டை வாங்கி சும்மா சஃபிள் பண்ற மாதிரி சஃபிள் பண்ணிட்டு அதே கார்டை ஹீரோ கிட்ட திருப்பி நம்ம கொடுத்துருவோம். வேற யாருக்கிட்ட போய் ஜெயிக்கிறதோடவுமே ஹீரோ கிட்ட கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு கார்டு தான். அது எந்த கார்டுனுமே அந்த ஃபூனாய்க்கு தெரியும். அதனால மறுபடியும் ஹீரோவையே வந்து சேலஞ்ச் பண்ணி கடைசியா இருக்கிற அந்த ஒரே ஒரு லக்கையுமே ட்ரை பண்ணுவான். அவன் ட்ரை பண்ணானா தோத்து போயிடுவான். அவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்டாரையும் நம்ம எடுத்துக்கலாம், ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இந்த பிளானையே, இந்த ஷஃபிள் பண்ணலாங்கிற பிளானையே போட்டிருக்காங்கிறத ஹீரோ முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதனால அவனோட ரூட்லயே போய் அவனை ஏமாத்தலாங்கிற மாதிரி யாரும் கவனிக்காத நேரத்துல அந்த வயசான நபரை ஓரமா கூட்டிட்டு போயிட்டு அந்த வயசான நபர்கிட்ட இருந்து ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு ஒன்று வாங்கியிருந்திருப்பான். ஆனா அந்த பேப்பர் இருக்கிற கார்டுல இப்ப ரத்தக்கரை இருக்கணும்ல, ஆகையால் அந்த வயசானவருக்கு அடிபட்டு இருந்திருக்கும். அவரோட முகத்துல இருந்தே ரத்தத்தை எடுத்து அந்த கார்ட்லயும் தேய்ச்சு அந்த கார்டை தான் கொண்டு போய் என்னோட கார்டுங்கிற மாதிரி அவன் கொடுத்துருப்பான். ஹீரோவோட சிசருங்கிறது ஹீரோ கிட்டே தான் இருந்திருக்கும். இதை இன்னொரு சீன்லயே சட்டிலா காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த வயசானவர்கிட்ட 2 ஸ்டார் தான் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே இவன் கூட போட்டி போடும்போது அவரோட ஒரு ஸ்டாரை லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு ஸ்டார் தான் போயிருக்குதுன்னா டெஃபினட்டா அவர்கிட்ட மிச்சம் 11 கார்டுங்கிறது இருக்கணும். ஆனா ரீஷஃபிள் பண்ணிட்டு கார்ட்ஸை வாங்கும்போது 10 கார்டு என்னோடதுன்னு சொல்லி வாங்கியிருந்திருப்பாரு. ஒரு கார்டு குறைச்சு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த குறைச்சு சொன்ன ஒரு கார்டு தான் ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பேப்பர் கார்டு பிளஸ் ஹீரோவோட அந்த ஒரிஜினல் சிசர் கார்டு இருக்குதுல்ல, அதை வந்து ஹீரோ கொடுக்கவே இல்லை. அவன் மறைச்சு வச்சிருந்திருப்பான். என்னடா என்னையே ஏமாத்துறையான்னு இப்போ அவன் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வரும்போது அதுக்குள்ள அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த ஆளை தூக்கிட்டு போயிடுறாங்க. டைம் லிமிட் வேற ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீரோவும் அந்த வயசானவரும் தானே இருக்கிறாங்க. ஆகையால் 2 பேரும் சொல்லி வச்சு ஒவ்வொரு கார்டையும் போட்டு அங்க டிரா பண்றாங்களா, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கார்டையும் போட்டு வச்சு அவ்வளவுதான் நம்ம இதுல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் நிம்மதியா இருக்க. அப்ப அந்த வயசானவர் சாரிடா மகனே, இது இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன்னு பாக்கெட்ல இருந்து இன்னொரு கார்டு எடுக்கிறாரு. அவர்கிட்ட இன்னொரு கார்டு மிச்சம் இருக்கு. அந்த கார்டு எப்படி மிச்சம் இருக்கும்னா ஏற்கனவே அந்த வயசானவர்கிட்ட 11 கார்டு இருந்துச்சு, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கார்டு இருந்துச்சு. அப்படின்னா 2 பேரோட கார்டையும் சேர்த்துனா 12. ஆனா இந்த 12 கார்டுல ஒரு கார்டை பயன்படுத்தி தானே அந்த ஃபூனாய ஹீரோ தோக்கடிச்சிருந்திருப்பான். அப்படின்னா மிச்சம் இவங்க கிட்ட இருக்கிற கார்டுங்கிறது 11 கார்டு. 10 கார்டை வந்து 5 டைம் இவங்க டிரா பண்றது மூலமா 10 கார்டை வந்து இவங்க யூஸ் பண்ணிடலாம். ஆனா மிச்சம் ஒரு கார்டு இருக்கும்ல, அந்த கார்டு தான் இந்த கார்டு. ஆகையால் நேரமும் முடிய அந்த வயசானவரை அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்களா. பிளஸ் ஹீரோவுமே அவரை தனியா விடுறதுக்கு மனசு இல்லாம சரி விடுங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொன்னேன்ல, அப்படின்னா இதுல எனக்கும் பங்கு இருக்குதுன்னு அவனும் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பான். தோத்து போன ஹீரோவை நேரா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கீழே வச்சு அமுக்கி பிடிச்சு அவனோட கையில அச்சு குத்திருந்திருப்பாங்க. அப்படி அச்சு குத்தி தோத்து போன ஆளுங்க எல்லாரையுமே டோக்கியோவோட அண்டர் கிரவுண்ட்ல அந்த பணக்காரனுக்கான ஒரு பெரிய கிங்டமை உருவாக்குறதுக்கான அந்த வேலையில லேபர்ஸா போட்டிருந்திருப்பாங்க. இவனுங்க எல்லாருமே கூலி வேலை பாக்குறானுங்க. ஒன்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே குளிப்பாட்டி அங்கேயே சோறெல்லாம் கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க. தங்கறதுக்கும் ஒரு இடங்கிறது இருக்கும். சரி நீங்க எல்லாருமே வேலை பார்த்து 1 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் வந்து சம்பளமே கொடுக்குறான். அந்த என்வலப்புல நீக்கி பார்த்தா ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா உள்ள இருக்கிற காசுங்கிறது நார்மல் காசு கிடையாது. இப்போ இந்த பணக்கார ஒரு பெரிய கிங்டம் உருவாக்க போறான்ல அண்டர் கிரவுண்ட்ல, அதனால இப்படி உருவாக போற இந்த கிங்டமுக்கான மணிங்கிறது இந்த அண்டர் கிரவுண்டுக்கான மணி தான் அது. ஆனா அதுவுமே கம்மியா தான் இருக்கும். ஏன் கம்மியா இருக்குதுன்னு கேட்டா அதான் மேல இவனுங்க அந்த 3 ஸ்டார் வாங்குறதுக்கு 30 லட்சம் கொடுத்து வந்திருப்பானுங்கல்ல, அந்த 30 லட்சத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இன்ட்ரெஸ்ட் வேற ஏறி இருந்திருக்கும். அதெல்லாம் போக நாங்க கொஞ்சம் பிடிச்சிட்டு மிச்ச காசை கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. மேலையாவது நல்லா இருந்தோம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹீரோ சோர்வா இருக்கும்போது ஆனா அப்ப அந்த இடத்துல பியர் கேன்ல விற்கிறதுக்காக கொண்டு வருவானுங்க. இப்ப இவனுங்கிட்ட இருக்கிற காசை வச்சு அதை வாங்கிக்கலாம். இவ்வளவு வேலை பார்த்து இருந்திருக்காங்க, செம்ம டயர்ட்ல இருக்கும் போது ஆப்வியஸா எல்லாரும் அந்த சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாலுமே இல்ல என்னோட மாச சம்பளத்தையும் நான் சேர்த்து வச்சு முதல்ல எனக்கு இந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு கிளம்பணுங்கிற மாதிரி ஹீரோ எவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தாலும் அப்போ காசு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி வந்திருப்பாரா. அவரு ஹீரோவை பார்த்துட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, அதனால வேணும்னா இந்த ஒரே ஒரு பியரை மட்டும் குடிச்சுக்கோ, நீ காசு கொடுக்க வேணாங்கிற மாதிரி கொடுத்துருக்க, ஒன்னு குடி ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றதே ஒரு ட்ராப் தான். அழகா அந்த ட்ராப்ல ஹீரோ மாட்டிக்கிட்டான். அந்த பியரை குடிச்சு முடிச்ச உடனே அது எவ்வளவு பெருசா இருந்திருப்போது, சின்னதா இருந்திருக்கும். ஆப்வியஸா அவனுக்கு திருப்பியுமே குடிக்கணும்னு ஆசை வருது. அங்க இருக்கிற எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த டேஸ்ட்
டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோலும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற செல்ஃப் கண்ட்ரோலும் கம்ப்ளீட்டா வேற. அந்த வகையில ஹீரோ நான் இன்னுமே குடிச்சாகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல காசு கொடுத்து வாங்கலான்னு இருப்பானா, வெறும் குடிக்க மட்டும் ஏன் செய்றீங்க, மட்டன் சிக்கன்லாம் சைடில் இருக்கு அதையும் சாப்பிடுங்களேன்னு ஹீரோட்ட இருந்து மொத்த காசையும் கறந்துடுறானுங்க. அடுத்த நாள் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது புலம்பிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் சுகத்துக்காக ஆசைப்பட்டு மொத்தமா போச்சேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. ஆனா அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது நடக்குது. அதுல ஏகப்பட்ட பேருக்கு அடிபட்டு இருந்திருக்குமா. அடிப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அது வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்குற ஒரு ரூமா மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பாரு. அவரும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கல, நீங்க காசு கொடுங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லுவாரு. அங்க பெட்ல படுத்திருக்க ஆளுங்க நிறைய பேர் வந்து ஒரு 2-3 வருஷமாலாம் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க போல. அதனால சும்மா ஒரு கட்டு போட்டதுக்கு அப்புறமே சரி நான் போய் வேலை பார்க்குறேன், கடனை அடைக்கணுங்கிற மாதிரி எந்திரிச்சு வேலை பார்க்கறதுக்காகலாம் தயாராகிட்டு இருப்பாங்க. அந்த வேலை இவங்க பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த வேலை பார்த்தா அவங்களால வெளியில போக முடியும்ல அவங்க நம்பல. அந்த நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு. அட்லீஸ்ட் அந்த வேலை பார்த்தாவது கிடைக்கிற காசு மூலமா உள்ளுக்குள்ளேயே சரக்கடிச்சிட்டு நல்ல சாப்பாடாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு ஹீரோ புலம்பும் போது அங்க இருக்கிற டாக்டர் சொல்றான், வழி இருக்கு, ஆனா அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா சாகருக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பான். தைரியசாலிகளுக்கான பாதை அப்படின்னு ஏதோ ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கும் போல. அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உன்னால வெளியில போக முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுமே எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்துருப்பாங்களா. ஹீரோ மட்டும் எதுவும் பண்ணாம இருக்க மறுபடியுமே அந்த மேனேஜர் ஹீரோவை டெம்ப்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். வந்து குடிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணும்னா அடுத்த மாசத்துக்கான சம்பளத்தையுமே நான் இப்பவே தரேன், நீ அதை வச்சு சரக்கு வாங்கிக்கவேன்னு ஹீரோவோட ஆசையெல்லாம் அவன் தூண்டிக்கிட்டு இருப்பான். ஆனா கோவத்துல ஹீரோ தான் மனசுல இருக்கிற எல்லா குமுறல்களையும் அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே முட்டா பசங்கடா, இவன் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க போடுற உழைப்பு, அதுக்கு அவங்க கொடுக்குற ஊதியம், அந்த ஊதியத்தை திருப்பி எடுத்துக்கிறதுக்காக அவனுங்க விற்கிற சரக்குன்னு சொல்லி இது எதுவுமே உங்க மைண்ட்ல ஏறலையா? இதை புரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்க எல்லாரும் என்ன முட்டாளா இருக்கிறீங்களாடான்னு கேட்கும்போது, ஏய் யாரை பார்த்த முட்டாளுங்கிற, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு இன்செக்யூரிட்டியோட உச்சத்துல இருப்பானுங்க ஒவ்வொருத்தனும். முடிஞ்ச அளவுக்கு பேசி இருக்கிற எல்லாரையுமே தம் பக்கம் இழுத்து ஒரு சின்ன ரிவோல்ட் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரிலாம் ஹீரோ நினைப்பான். ஆனா அது முடியல. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற எவனோ ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த தைரியசாலிகளுக்கான பாதையை சூஸ் பண்ணலான்னு இருக்கிறான் போல. ஆகையால் அந்த ஆளை கூட்டிட்டு வந்த ஆபீசர்ஸ் எல்லாரும் ஓகே ஃபைன், உங்க கூட வேலை செய்யற ஒருத்தன் வந்து தன்னோட உயிரையே மாய்த்துக்கிற இந்த ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிட்டான். அதனால இந்த மாதம் எல்லாருக்கும் போனஸாக ஒரு 30,000 ஓவா கிடைக்கும்னு சொன்ன உடனேயுமே ஹீரோ பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எல்லாரும் காசு கிடைக்க போகுதுன்னு ஜாலி ஆகிட்டானுங்க. ஹீரோவும் சரி இந்த ஆட்டு மந்தை கூட இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சரி நானுமே அந்த தைரியசாலிகளுக்கான பாதங்கிற அந்த சேலஞ்சை எடுத்துக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது, ஐயா ஜாலி இவனும் போகிறானா, அப்போ இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கும்னு இருக்கிற எல்லாரும் கை தட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்களா. ஹீரோ திட்டி விட்டுருவான், அறிவு இருக்காடா அவங்களுக்குலாம், 5கோ 10கோ உட்காந்து கூவிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக முயற்சி பண்ணி இங்கிருந்து வெளியில் வரக்கான வழியை பாருங்கடான்னு நம்ம ஹீரோ மாதிரி அங்க இருந்து நிறைய பேர் எப்பா போதுண்ட சாமிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்காக இந்த ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க போல. அவங்களோட கண்களை எல்லாம் கட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்களா. ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறம் கண் கட்டெல்லாம் அழுத்து பார்த்தா ஏதோ மிகப்பெரிய ஒரு டவருக்கு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் அந்த டொனிக்காவா இருக்கிறான்ல அவனும் அங்க வருவான். முதல்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு 1 கோடி ரூபாய்க்கான செக்குங்கிறத கொடுத்து வந்துடுவான். ஆனால் இந்த 1 கோடிங்கிறது அந்த அண்டர் கிரவுண்ட் மணி இல்லை, ரியல் மணி. இந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 கோடிங்கிறது உங்களுக்கே. சரி சேலஞ்ச் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல 2 டவருங்கிறது இருக்கும். அந்த டவருக்கு நடுவில் ஒரே ஒரு கிரேன் இருக்கும். அந்த கிரேன் மேலே அவங்க நடந்து போகணும். அதில் நாங்கள் நடந்தா கீழே விழுந்தா இறந்து போயிடுவாயா அப்படின்னு சொன்னாலுமே செத்தா சாவுங்கடா, அதான் ஜெயிச்சிங்கன்னா 1 கோடி கிடைக்குதுல்ல. நான் ஒன்று சொல்லட்டா, சின்ன வயசுல இருந்து உங்க எல்லாரையுமே தப்பா வளர்த்திருக்கானுங்க. மனிதர்களோட உயிருக்கு விலையே கிடையாது, விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் தான் மனிதர்களோட உயிர்லாம் சொல்லுவானுங்களே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மனிதர்களோட உயிருக்கும் மேல இருக்கிற விஷயம் தான் காசுங்கிறது. சின்ன வயசுலயே உங்க எல்லாருக்குமான வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும். கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்திருக்கலாம், வேலை பார்த்துருக்கலாம், எல்லா வாய்ப்பு இருந்த போதிலும் வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இப்ப இந்த வாழ்வா சாவா சுச்சுவேஷன்ல வந்து நிக்கிறதுக்கான காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்க மட்டும்தான். உங்களோட சோம்பேறித்தனம் தான். தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்க வாழ்க்கை முழுக்க உழைச்சாலுமே நீங்க சம்பாதிக்க முடியாத காசுங்கிறது இந்த இடத்தை கடக்கிறது மூலமா கிடைக்கும்னா பொத்திட்டு அதை பண்ணுங்கடா அப்படின்னு திட்டி விட்டாலும் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ஆஸ் யூஷுவல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு வேற வழி இல்லைன்னு. ஆகையா உயிர் போனாலும் பரவாயில்ல தானே இந்த ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லாரையுமே இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஹீரோவும் ஒரு காரணமா இருக்கிறானா. பிளஸ் அந்த ட்ரெயின்ல சிசிடிவி கேமராலாம் அட்டாச் ஆகியிருக்கும். இவங்க இங்க பண்ற இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் சில பணக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரின்கோங்கிற லேடியும் அங்கே தான் இருப்பாங்களா. ஹீரோவும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம இறக்குன ஒரு பீஸ் அங்கே இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தொடர்ந்து அந்த ஒரு கிரேனில் நடக்க ஆரம்பிக்க 2 கிரேனுங்கிறது இருக்கும், 2 லேன் இருக்கும். அந்த 2லேயுமே போயிட்டு இருப்பாங்களா, செம்ம மெல்லிஸாக இருக்கும்.
நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கே பயம்லாம் இருக்கும். கீழ விழுந்துருமோ அப்படின்னு அவனே லைட்டா ஆட ஆரம்பிக்கிறான். பிளஸ் என்னதான் கொஞ்சம் பேலன்ஸ வர வச்சுக்கிட்டு மெதுவா வந்துகிட்டு இருந்தாலுமே போதாத குறைக்கு அந்த இடத்துல இடி மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிக்க அவ்வளவுதான். ஆத்தாடி ஆத்தி மழை வரப்போதுடாடோய், கண்டிப்பா காத்தெல்லாம் வீச ஆரம்பிக்கும்லன்னு ஒருத்தன்லாம் என்னன்னா காத்து வரக்கூட ஆரம்பிக்கல, ஆனா காத்து வந்துருச்சுங்கிற மாதிரி ஹலுசினேட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா ஆடிக்கிட்டே இருக்க பயத்துல பேலன்ஸ்ல கம்பியை பிடிக்கலான்னு இருப்பான். இருக்கிற எல்லாரும் வேணாண்டாடே அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஏன்னா அந்த கம்பியில கரண்ட்டுங்கிறது பாஸ் ஆகுது. ஷூ போட்டுக்கிறங்காட்டி தான் எல்லாரும் தப்பிச்சிருக்கானுங்க. எங்கேயாவது வெறும் கையில கீது பிடிச்சானுங்கன்னா காலி தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த நபரை பயங்கரமா பயந்து போயிட்டான். நான் இங்கிருந்து வேகமா போகிறேன்னு 2 ஸ்டெப் தப்பா எடுத்து வச்சு அந்த இடத்துல எலக்ட்ரிஃபை ஆகி கீழே விழுந்து இறந்து போறான். அங்க இருக்கிற இன்னொரு நபருமே பயத்துல பயங்கரமா பேலன்ஸை மிஸ் ஆயிட்டு எப்படியாவது பேலன்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி அந்த கம்பியை டச் பண்ண அவ்வளவுதான், அவனும் ஷாக் அடிச்சு இறந்து போறான். அந்த பயத்துல இன்னொருத்தனும் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போக இன்னொரு நபர் என்னன்னா இல்ல நான் இதை கடக்கவே இல்லை, நான் போய் அந்த சுரங்கத்திலே வேலை பார்த்துக்கிறேன்னு திருப்பியும் பின்னாடி வர பார்க்க பின்னாடி ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கிறானு, அதனால 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்து இறந்து போறானுங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து இறந்து போகிறத டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பணக்காரங்க எல்லாரும் பார்த்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிளஸ் அவங்கள இன்னும் அல்டிமேட்டா என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி போதாத குறைக்கு அங்க மழையும் பொழிய ஆரம்பிக்க 3 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த வயசானவர் ஹீரோ கூட இருந்தார்ல அவரு, அதுக்கப்புறம் சகாரா அப்படிங்கிற இன்னொரு நபர், பிளஸ் அந்த வயசானவருக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா நமக்கு இருக்கிற பயத்துல நம்மளால இதுக்கு மேல எல்லாம் தாண்ட முடியாதுன்னு. ஆகையால் அவர்கிட்ட இருந்த அந்த 1 கோடி ரூபாய்க்கான செக்கை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் இங்க இருந்து உயிரோட தப்பிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, ஆனா நீ கண்டிப்பா தப்பிப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி உன்னால தப்பிக்க முடிஞ்சதுன்னா இந்த ஒரு காசை நீ என்னோட பொண்ணுக்கு கொடுத்துரு, அவ கடனால ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா, ஒரு அப்பாவா என்னால அவளுக்கு எதுவும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் உன்னால இதை கொண்டு போய் அவகிட்ட சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு அவ்வளவுதான் கீழே விழுந்துருவாப்புல. ஃபைனலி எப்படியோ ஹீரோவும் அந்த சகராவும் ஆப்போசிட் சைடில் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நம்ம விடுதலை ஆயிட்டோங்கிற ஒரு நம்பிக்கையோட ஹீரோ இருக்க அப்போ மேலே ஒரு வயசான கேலட்டு பீஸ் அது அந்த பணக்காரனாக தான் இருக்கும். ஹீரோவை கவனிக்கிறத ஹீரோவும் கவனிக்கிறோம். என்ன இவ்வளோ ஆர்வமாக ஒத்து பார்க்குறான், ஒருவேளை கடைசியாக வேற ஏதாவது ட்ரிக்கு கீது வச்சிருந்துருக்கானுங்களான்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வரும்போது ஹீரோவோட சந்தேகம் கரெக்டு தான். அந்த சகாரா பில்டிங்குள்ளே போகலான்னு விண்டோவை ஓப்பன் பண்ண உடனேயுமே அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கும் பில்டிங்க்கு வெளியில் இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால ஒரு சடன் ஃபோர்ஸ் அவங்க 2 பேரையும் கீழே தள்ளி விடுற மாதிரி இருந்திருக்கும். எப்படியோ ஹீரோ அங்க இருக்கிற செவத்தை பிடிச்சிட்டு தப்பிச்சிடறான். ஆனா சகாரா இறந்து போறான். ஏன்னா அந்த ஊர்லயே இதுதான் டாலஸ்டான பில்டிங் போல, கண்டிப்பா இந்த இடத்துல ஏர் பிரஷருங்கிறது கம்மியா இருக்கும், ஆனா ரூம்குள்ள ஏர் பிரஷருங்கிறது நார்மலா இருக்கும். அதனால தான் அந்த ஜன்னலை ஓபன் பண்ண உடனே உள்ள இருந்து வந்த அந்த காத்து அடிச்சு கீழே விழுந்திருக்கான். ஆனா எப்படியோ ஹீரோ தப்பிச்சு உள்ள வந்துருவானா. அந்த டொனிகாவும் ஹீரோவை பாராட்டுறான். அந்த வயசான அந்த பணக்காரன் அவனும் வந்துட்டு டொனிகாவை பாராட்டுறான். டொனிகாவா தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இந்த செட்டப் எல்லாத்தையுமே. அதனால ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டை காமிச்சிருக்கடா. இது வரைக்கும் யாரும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதே இல்லை, இவன் ஒருத்தன் பண்ணியிருக்கான், செமையான ஷோங்கிற மாதிரி பாராட்டினா. இந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு கோவம் வரலினா தான் ஆச்சரியம். செமையா கடுப்பாகிறான். இருந்தாலும் கோவப்பட்டு என்ன பண்றது, ஆர் அட்லீஸ்ட் அந்த செக் இருக்குதுல்ல, ஸோ அது 2 எடுத்து கொடுத்து இந்தாங்க இதுல 2 செக் இருக்குது, மொத்தமா 2 கோடி, ஒழுங்கு மரியாதையா 2 கோடி கொடுக்குற வழியை பாருங்கடான்னு சொன்னா அந்த டொனிகாவா மாட்டேங்கிறான். நீ ஒருத்த மட்டும் தான் ஜெயிச்சிருக்க, அதனால உன் ஒருத்தனுக்கான கேஷ் அமௌண்ட்டுங்கிறது 1 கோடி. ஆனா நீ முதல்ல ஒரு கேம் ஆட வந்த ஞாபகம் இருக்கா, அந்த கேம்ல நீ பட்ட கடன் ஒன்று இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா 7,53,200 ஓவா உனக்கு கிடைக்கும். அதை எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கணும்னு சொன்னோன்னே ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்து சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த வயசானவர் கடைசியா என்ன நம்பிதான் அவரோட பொண்ணை வந்து பாத்துக்கிறதுக்காக அந்த ஒரு காசை கொடுக்க சொல்லியிருந்திருக்காரு. உங்களை மாதிரியான பணக்காரங்களுக்குலாம் இந்த காசுல ஒரு விஷயமே இல்லாதனடா, நீங்க ஆளுங்க எல்லாரையுமே சும்மா பொம்மை மாதிரி தானே வச்சு விளாண்டுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1 கோடிக்கான காசு என் காசு கூட நீங்க தர வேண்டாம்டா, இந்த 1 கோடிக்கான காசு அதையாவது கொடுங்கடா, இது அந்த மனுஷனோட கடைசி ஆசைடா, எப்படியாவது இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தே ஆகணும், ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாவது ஏதாவது பண்ணுங்கடா. ஏன்டா எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, பணம் வச்சுட்டு உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு திமிரு, மற்ற மனுஷங்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறீங்க, நீங்களா முதல்ல மனுஷங்களாடா. உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த இறந்து போன வயசானவர் கடைசி நேரத்தில் இறக்கும் போது கூட அவரோட பொண்ணை பத்தி வேற ஒருத்தரை பத்தி தான் யோசிச்சாங்க. உங்களை மாதிரி எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கிற ஒரு ஆள் அவர் கிடையாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நீங்களா மனுஷங்களே கிடையாதுடா, நீங்களா என்னைக்குமே அவர் அளவுக்கு வலிமையான ஒரு ஆளே இல்ல அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க, இவன் இப்படி வலிமையான ஆளுங்க இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. இந்த விஷயம் அந்த பணக்கார பையனுக்கு லைட்டா கியூரியாசிட்டியை உண்டாக்கி இருந்திருக்கும். நாங்களா எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தாலுமே என்னைக்கும் உங்களை மாதிரியான அடிமை எங்களை விட வலிமையான ஆளுங்கன்னு நீ சொல்ல வரையோ, நீ சொல்ற இந்த விஷயம் எனக்கு ஒரு விதமான விளையாட்டை ஞாபகப்படுத்துது. வேணும்னா அந்த ஒரு விளையாட்டை விளையாடலாமா, அதுல நீ ஜெயிக்கிறது மூலமா நீ கேட்கிற காசுங்கிறது உனக்கு வழங்கப்படும். அந்த வயசானவன் பியூர்லி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணலாங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிருந்திருப்பானா. ஏன்னா ஹீரோ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த
வயசானவனுக்கு இது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஆகையால் இதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. சரி, இப்போ ஹீரோ கூட ஆட போறது யாருன்னா அது அந்த டொனிகாவாங்கிற ஆளா தான் இருக்கும். என்ன கேம்னா அதுவும் ஒரு விதமான கார்டு கேம் தான். ஆனா அந்த கார்டு கேம்ல 2 செட்டுங்கிறது இருக்கும். ஒரு செட்டுல 4 பிரஜைகள் ஒரு ராஜா அப்படிங்கிறது ஒரு செட் ஆகும். இன்னொரு செட்டுல 4 பிரஜைகள் ஒரு அடிமைன்னு சொல்லி இன்னொரு செட்டும் இருக்கும். ராக் பேப்பர் சிசர் மாதிரி தான். ஒரு பிரஜையை யூஸ் பண்ணி இன்னொரு பிரஜையை நம்மளால அட்டாக் பண்ண முடியாது. அது வந்து டிராவ் ஆயிரும். அதுவே ஒரு பிரஜையையும் ஒரு ராஜாவையும் பயன்படுத்தினா ஆப்வியஸா ராஜா தான் ஜெயிக்கும். பிரஜையை தோக்கடிச்சிருவாங்க. ஒரு பிரஜையையும் ஒரு அடிமையையும் பயன்படுத்தினா அடிமை தோத்து போயிருவான். ஆனா ராஜாவையும் அடிமையும் பயன்படுத்தும் போது அடிமை ஜெயிச்சிருவான், ராஜா தோத்து போயிருவான். இந்த ஒரு கேம்லயுமே காசு தான் மெயின். ஆகையால் ஹீரோ அந்த அண்டர் கிரவுண்ட்ல சம்பாரிச்சிருப்பான்ல அந்த காசெல்லாம் கொண்டு வந்து இதுல பெட் காட்டுறான். மொத்தமா ஒவ்வொரு மேட்ச்லயும் 3 ரவுண்டு நடக்கும். அந்த வகையில மொதல் மேட்ச்ல எடுத்தோன்னே 2 பேர் ஒரு பிரஜையை பயன்படுத்துறாங்க. அடுத்ததாக மறுபடியும் பிரஜையை, மூணாவதாக எங்கேயாவது அவன் ராஜாவை இறக்கிட்டானா என்ன பண்றதுன்னு ஹீரோ அவனோட அடிமையை பயன்படுத்தி இருப்பானா. ஆனா எப்படியும் யோசிக்காம ஹீரோ அடிமையை தான் யூஸ் பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்ட டொனிகாவா அசால்ட்டாவே பிரஜையை பயன்படுத்தி ஹீரோவை மொதல் ரவுண்ட்ல தோக்கடிக்கிறான். இந்த முட்டா பையனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு மூளையே இல்லையான்னு அந்த ரிங்கோலா காண்டாவாலா சைல நின்னுகிட்டு ஹீரோவை பார்த்து, ஆனா அந்த பணக்காரன் டொனிகாவோட தலையிலேயே ஒரு கிளாஸை விட்டு அடிக்கிறான். நீல எதுக்குடா தண்டத்துக்கு இருக்கிற, தேவையில்லாம எதுக்கு அந்த சின்ன பையன் கிட்ட மொதல் ரவுண்ட்லயே ஜெயிக்கணும்னு விருப்பப்படுற, மொதல் ரவுண்ட்ல அவனை ஈஸியா ஜெயிக்க வச்சு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அவனை தோக்கடிச்சா தாண்டா என்டர்டைன்மெண்ட்ங்கிறது இருக்கும், என்னடா நீ அப்படின்னு சொல்லி செமையா கடுப்பானவனும். அடுத்த ரவுண்ட்ல பெட் கட்டுறதுக்கு ஹீரோ கிட்ட காசு இல்ல. ஆகையால அந்த ரின்கோவோட வயசு என்னன்னு அந்த பணக்காரன் கேட்க அவளும் 39ன்னு சொல்லும்போது, அவளோட வயசே ஆவரேஜா வச்சுக்கோ, ஒரு 3,90,000. ஹீரோ பையா உனக்கு நான் கொடுக்குறேன், கமான் செகண்ட் ரவுண்டுக்கு பெட் கட்டுறா அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. சரின்னு ஹீரோ அடுத்த ஒரு ரவுண்டே ஆடுறானா. அதுலயுமே 2 தடவை பிரஜையை பயன்படுத்தி டிராப் பண்ணிக்கிறாங்க. 3ஆவது தடவை நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சு என்னென்னமோ நினைச்சிட்டு திருப்பியுமே அடிமையை தான் யூஸ் பண்ண அந்த டொனிகாவை என்னன்னா ஆஹா நம்ம தோக்க போறோங்கிற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு சும்மா நடிச்சேன் அப்படின்னு அங்க பிரஜையை பயன்படுத்தி ஹீரோவா மறுபடியும் காலி பண்றான். அவ்வளவுதான், ஹீரோ கிட்ட காசுங்கிறது கிடையாது. தொடர்ந்து 2 தடவை தோத்து போன காரணத்தாலையும் அந்த பணக்காரன் ஹீரோக்கு காசு கொடுத்துருப்பான்ல, அந்த காசுல இப்ப ஹீரோவால ஜெயிக்க முடியல. ஆகையால் 130 வருஷத்துக்கு ஹீரோ அண்டர் கிரவுண்ட்ல தான் வேலை பார்த்தாகணும்னு அவனை கூட்டிட்டு போகலான்னு இருப்பாங்களா. ஆனா அப்படி கூட்டிட்டு வரும்போது ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நான் தோத்தேன், ஒருவேளை நான் என்ன கார்டு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கோ, நான் ஃபேஸ்லயுமே பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனையும் வச்சுக்கலையே அப்படின்னு பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருப்பான்ல. என்ன ஒரு காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்க அப்பதான் உனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மோஸ்ட்லி இந்த கார்ட்ஸை வச்சு கேம்பிளிங் பண்ணும்போது ஆப்போனன்ட் என்ன மாதிரியான கார்டை யூஸ் பண்ண போறாங்கிறத கால்குலேஷன் மூலமாவும் ஆப்போனன்ட்டோட முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில அவனும் அதைத்தானே பண்ணியிருந்திருக்கணும். இருந்தாலும் அந்த கார்டை நான் யூஸ் பண்ணும்போது அவன் என் முகத்தையே பார்க்கல, வேற எதையோ பார்த்தான், கீழே குனிஞ்சுக்கிட்டு இருந்தான். கீழே வேற என்னமோ ஒன்று இருந்திருக்கணும். கண்டிப்பா அந்த ரூம்ல சிசிடிவிலாம் கிடையாது, வேற என்னமோ பண்ணிருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த டொனிகாவா கிட்ட இருக்கிற வாட்ச் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அது ஆப்வியஸா நார்மலான ஒரு வாட்ச் கிடையாது. அது கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒண்ணு. அதை வச்சு தான் ஏமாத்திருக்கான்னு ஹீரோக்கு புரிஞ்சானுமே அங்க அழுது புலம்புவானா. அந்த ரிங்கோ ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாமலா புலம்பிக்கிட்டு இருக்காத, மொத்தமா முடிஞ்சிருச்சு, போய் சாகிற வரைக்கும் கீழே குழி தோன்ற வழியா பாடுறான்னு சொல்ல ஹீரோவால அதை ஏத்துக்கவே முடியல. ஆல்மோஸ்ட் வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா காசு கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டு இப்படி ஏமாத்தி இருந்திருக்கான். அவன் என்ன சீட் பண்ணி தான் இந்த கேம்ல ஜெயிச்சிருந்திருக்கான்னு கோவப்பட்டவன் அந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு கேம் ஆடணும். ஏன்னா இப்போ அவன் எப்படி சீட் பண்றாங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன்கிட்ட இன்னொரு கேம் ஆடணும்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சவனும், சரி நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டான்னு நேரா ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் நின்றுகிட்டு இருந்தவனும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுகிட்டே இருப்பான். லைக் கண்டிப்பா வெளியில அந்த ரின்கோ ஹீரோ எஸ்கேப் ஆயிட போறான்னு சொல்லி அங்க நிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆகையால் அவங்கள உள்ள கூப்பிட்டு எனக்கு நீங்க கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்திருப்பான். நீங்க டொனிகாவாக்கு கீழே தானே வேலை பாக்குறீங்க, அதனால நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு கேம்ல நான் ஜெயிக்கிற மூலமா உங்களுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் மரியாதைங்கிறது ஜாஸ்தியா கிடைக்கும்ல, உங்களோட வாழ்க்கை மாறும்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். முதல்ல என்னதான் அந்த ரின்கோவுக்கு ஹீரோ மேல பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே அந்த ரின்கோவுக்கு அந்த டொனிகாவாயுமே கொஞ்சம் பிடிக்காது. அந்த பணக்காரனுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான ஒரு ஆளா இருக்கிற காரணத்தாலே அவன் சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு கொஞ்சம் காண்டில் தான் இருப்பாளா. ஆகையால் ஹீரோவோட டீலுக்கு ஒத்துக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் நேரா இந்த மேட்டரை போய் டொனிகாவா கிட்ட சொல்லும் போது டொனிகாவா ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரி சீனா நடந்து வருவானா, அப்போயே புரிஞ்சுக்கிட்டான் கண்டிப்பா நான் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ண போறேங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு. இருந்தாலும் இந்த கேம் ஆடக்கூடாதுங்கிறங்காட்டி
இல்ல அவன்கிட்ட காசு இல்லாதவங்க எல்லாம் கேம்ல சேர்த்திக்க முடியாதுன்னு தட்டி கழிக்க பார்த்தா இத பாத்துக்கோன்னு ஹீரோ 5 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் எடுத்து காட்டுவான். 5 கோடி கொடுத்ததுங்கிறது ரின்கோ தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே இந்த பணக்காரனுக்கும் ஜாலியாயிருது. ஏன்னா இப்ப மறுபடியும் ஹீரோ தோத்து போனானா ஹீரோவோட சேர்ந்து அந்த ரின்கோவுமே அண்டர் கிரவுண்டுக்கு போக வேண்டியதுதான். இப்ப இந்த ஒரே ஒரு கேம்ல 2 பேரோட வாழ்க்கைங்கிறது சம்பந்தப்பட்டிருக்குதுன்னா ஆஹா இதுதானே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு இந்த ஒரு கேம் ஆடுறதுக்கான அப்ரூவலை கொடுத்துட்றானா. ஆனா ஹீரோ டைரக்டா போய் உட்காந்து ஆடாம முதல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன டிராமா போடுவான். நேர போய் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் நான் ஜெயிக்க மாட்டேங்க சார், மூஞ்ச பாருங்க எனக்கே கோவம் வருதுங்கிற மாதிரி அவன் தலையில இடிச்சு ரத்தம்லாம் வர வச்சுக்கிறான். முதல்ல தன்னை பத்தியே புலம்பிட்டு இந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லாரையுமே அவனை நோட் பண்ண விடாம கொஞ்சம் யோசிக்க விட்டுட்டு சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமே அந்த டொனிகாவா கிட்ட அந்த பணக்காரர் இருக்கிறான்ல அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த டொனிகாவா கவனிக்காத நேரத்துல ஏற்கனவே மேட்ச் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்க மாட்டாங்க போல, அதனால அப்படியே இருக்குமா. ஆனா டொனிகாவா கவனிக்காம இருக்கிறத பார்த்துட்டு அங்க மேல எடுத்து வச்சிருக்குதுல அந்த ஒரு கார்டை டொனிகாவா கவனிக்காத மாதிரி எடுத்துக்கிட்ட ஹீரோவும் அவனோட கால் கடியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கார்டை வந்து மேல வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் டொனிகாவும் கேம் ஆடுறதுக்காக வர அவன் வந்த உடனேமே ஹீரோ என்னன்னா பயங்கரமா கோவப்பட்டு அவனோட தலையில இருக்கிற அந்த ரத்தம் எல்லாமே அந்த டேபிள் முழுக்கும் சிந்துற மாதிரி செம்மையா போட்டு கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோவோட பிளான் தான் இதுன்னு அந்த ரின்கோ லேடிக்கும் தெரியும். இருந்தாலும் சரி ரொம்பலாம் கத்தாத, எங்கேயாவது பிளட் லாஸ் காரணமா மயங்கிற போறேன்னு அவனை வார்ன் பண்ணி குறை வைக்கிறாங்க. ஹீரோவோட கார்டுல தான் ரத்தங்கிறது சிந்திருக்கும். அவனே துணியை வச்சு அந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கேமும் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அந்த ரின்கோ லேடிக்கிட்ட ஹீரோ கடன் கேட்டிருந்திருப்பான்ல, அவங்க ஆப்வியஸாவே கொடுக்க முடியாது, நீ எங்கேயாவது தோத்து போய் என் வாழ்க்கையை நாசமா போயிடுச்சுன்னா என்னால அங்க உட்காந்து தோண்டிக்கிட்டு இருக்க முடியாதுன்னா சொல்லியிருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்க முடியாதுன்னு. இல்ல மேடம் கண்டிப்பா நான் உங்களை எப்படியாவது நான் ஜெயிச்சு வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஹீரோ எவ்வளவுதான் சொன்னாலுமே இறுதியா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்திருப்பான், இன்கேஸ் அப்படி நம்ம தோத்து போயிட்டோம்னாலும் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறது மூலமா மாசம் காசுங்கிறது கொடுப்பாங்க, நீங்க வயசாகி இறந்து போற வரைக்கும் கண்டிப்பா டெய்லி உங்களுக்கான ஒரு பியர் கேனை என்னால வாங்கி தர முடியும், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒத்துக்கங்களேன் அப்படின்னு அவன் மன்றாடி காலில் உழுகாத குறையா கெஞ்சி கேட்டிருந்திருப்பான். இது ஒரு ரீசன் கிடையாது, இதெல்லாம் ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு ஒத்துக்கிற அளவுக்குலாம் ரின்கோ ஒன்றும் முட்டாள் இல்ல. இருப்பினும் இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான்னா கண்டிப்பா அவன் கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு அந்த பிளான் அவன் நம்பி இருந்திருப்பா. இப்பயுமே ஹீரோ முதல் கார்டை வச்ச உடனேமே அந்த டொனிகாவை அவன் கையில் இருக்கிற வாட்சை தான் பாக்குறான். அந்த வாட்ச் ஒன்றும் அவ்வளோ ட்ரிக்கியாலாம் இருக்காது, வெறும் ஒருத்தரோட பிளட் பிரஷரை மெஷர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட்ல யாரையெல்லாம் லேபரா போட்டாங்களோ அவங்க எல்லாரோட பாடியிலையுமே ஒரு சிப்பை வந்து பொருத்திருந்திருப்பாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோவோட சிப்பை ஆக்சஸ் பண்றது மூலமா இப்போ அந்த மெஷர்மெண்ட்ல ஹீரோவோட பிளட் பிரஷர் வந்து அதிகமா காமிச்சதுன்னா கண்டிப்பா ஹீரோ அந்த அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு கார்டை பயன்படுத்த போறாங்கிறத இவன் புரிஞ்சுக்குவான். அதனால தான் முதல் 2 கேம்லயும் அவன் ஜெயிச்சிருந்திருப்பான். ஆனா இப்போ அதே மாதிரி செக் பண்ண முடியல, ஏன்னா ஹீரோ தான் தலையை உடைச்சிட்டு கொண்டிருக்கானே, ஆகையால் அவனோட பிளட் பிரஷர் எப்பவுமே ஹையில தான் இருக்குது. வேற வழி இல்ல அந்த டொனிகாவை அவனோட மூளையை பயன்படுத்தி ஆர்டருக்காக ஃபோர்ஸ் பண்ணப்படுறான். இருந்த போதிலும் அவனுக்கு அது அசால்ட்டு தான், ஏன்னா அவன் ஒரு புத்திசாலியான ஒருத்தன். அதனால பாத்துக்கலான்னு 2 பேருமே ஒரு கார்டை வைக்கிறாங்களா. ஸோ 2 பேரோடதுமே முதல்ல பிரஜை தான் வருது, டிராவ் ஆயிருது. ரெண்டாவதா இன்னொரு ஒரு கார்டு வைக்கிறாங்க, அதுவுமே பிரஜை தான், மறுபடியும் டிராவ் ஆயிருது. அண்ட் மூணாவதா ஹீரோ ஒரு கார்டு வைக்க அந்த கார்டுல லைட்டா ரத்தக்கரை இருக்கிறத அந்த டொனிகாவை கவனிச்சிடுறான். அவன் தான் பயங்கர புத்திசாலியாச்சு, அதனால அவனுக்கு லைட்டா சந்தேகம் வந்துட்டு எப்படி ரத்தக்கரை வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸா ஹீரோ தான் அவன் தலையில இருக்கிற ரத்தத்தெல்லாம் சிந்திருப்பான் கத்தரங்கிற பேர்ல. ரத்தத்தை சிந்தி இருந்தாலுமே அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சிருந்தான். அப்படி தொடச்சிருந்தாலும் ஃபுல்லா தொடக்கலையா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்படி ரத்தக்கரையை விட்டு வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் சிந்தும் போது கரெக்டா போர்டுல இருந்த கார்டு அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்க போர்டுல 2 கார்டு இருந்திருக்கும். ஒன்னு அந்த அடிமை கார்டு, இன்னொன்னு வந்து அந்த பிரஜைங்கிற அந்த ஒரு கார்டு இருந்திருக்கும். இது 2 தான் போர்டுல இருந்துச்சு. ஆனா அது மட்டும் தான் இருந்துச்சா அப்படின்னா அவன் இன்னும் கொஞ்சம் மெமரியை தோண்டி பார்க்கும்போது தான் அவன் கவனிக்காத நேரத்தில் அவனோட ஓரக்கண்ணில் கவனிச்சிருந்திருப்பான். ஹீரோ அங்க டேபிள் மேல இருக்கிற கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றத மாத்திரதான் அவன் கவனிச்சிருந்திருப்பான். போடு எப்படியும் டேபிள் மேல இருந்த அந்த அடிமை கார்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2யுமே பிரஜை கார்டா வச்சு அந்த 2 பிரஜை கார்ட்லயுமே லைட்டா ரத்தம் தெரியற மாதிரி அவன் பண்ணியிருந்திருக்கான். கண்டிப்பா இந்த ரத்தத்தை நானும் நோட் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கப்பல்ல இருக்கும் போதே ஹீரோ இந்த ரத்தத்தை பயன்படுத்தி கார்டு கேம் ஆடி இருந்திருப்பான்ல, அந்த விஷயத்தையெல்லாம் அந்த டொனிகாவை கவனிச்சிருந்திருப்பான் ஆப்வியஸா. ஆகையால் என்னையே ஏமாத்த பாக்குறியாடா பாடிஸோட, 2 கார்டுமே அங்க பிரஜையா தான் இருக்க போகுது. ஆனா டேபிள்ல கடைசியா அவன் விட்டுட்டு போகும்போது ஒரு
அடிமையும் ஒரு பிரஜையும் இருந்த காரணத்தால ரத்தம் இருக்கிற காடு வந்து ஒன்னு அடிமையாவும் இன்னொன்னு பிரஜையாவும் இருக்குங்கிற மாதிரி நான் நினைச்சுக்குவேன்னு அவன் நினைச்சிருந்திருக்கான். இந்த ட்ரிக்குக்கெல்லாம் ஏமாற மாட்டேன், இன்னைக்கு உன்னை ஜெயிக்கிறது ஐயாதான்னு 3வது காடையுமே 2 பேருமே பிரஜையா தான் போடுறாங்க. 3 காடுங்கிறது டிராவ் ஆயிருச்சா, 4வது காடாக ஹீரோ ஒன்று வைக்க அதுலேயுமே ரத்தக்கரைங்கிறது இருக்கு. இந்த டொனிகாவோட கால்குலேஷன் படி ரத்தக்கரை இருக்கிற காடுங்கிறது கண்டிப்பா பிரஜை காடாக தான் இருக்குன்னு, ஆகையால் இந்த பிரஜை காடை தோக்கடிக்கிறதுக்கு இந்த வச்சுக்கோங்கிற மாதிரி ராஜாவோட காடை தூக்கி எறிவானா. அப்படி தூக்கி எறியறது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்து ரொம்ப நக்கலா, என்னடா பாம்பு மாதிரி சூழ்ச்சி பண்ண பாக்குறியா, உன்னோட சூழ்ச்சி எதுக்குமே நான் விழ மாட்டேன்டா, ஏன்னா நான் ஒரு புத்திசாலியான ஒருத்தன்டா அப்படின்னு பயங்கர கர்வம் இருக்கும் அவனோட புத்திசாலித்தனத்து மேல. ஆனா அதுக்கு ஹீரோவுமே நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நீ ஏமாறுவன்னு நான் எதிர்பார்த்தேன்னு ஹீரோ அவனோட காடை திருப்புறான். அது ஆக்சுவலி ஒரு அடிமை காடா இருக்கும். டேபிள்ல இருக்கிற அடிமை காடை தான் ஹீரோ எடுத்துக்கிட்டானே. அப்படி இருக்கும்போது எப்படி ரத்தக்கரை வந்து ஒரு பிரஜை காடு மேல இருக்குதுன்னு அந்த டொனிகாவுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலி ஹீரோ வந்து டேபிள்ல இருக்கிற காடை சும்மா எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பான், எடுத்திருக்கலாம் மாட்டான். அப்படின்னா டேபிள்ல முதல்ல இருந்தே ஒரு பிரஜை காடும் இன்னொரு அடிமை காடும் தான் இருந்திருக்குது. இப்படி ரத்தத்தை வச்சு நான் இந்த ஒரு ட்ரிக்கை மேக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ட்ரிக்கை நான் ஏற்கனவே அந்த கப்பல்ல பண்ணியிருந்திருக்கேங்கிற விஷயம் நீ பார்த்துருப்ப. நீ புத்திசாலிங்கிற காரணத்துக்காக கண்டிப்பா நீ நான் என்ன பண்ணணுங்கிறத ஃபுல்லா டோட்டலா வந்து கவனிக்கலினாலும் நான் என்ன பண்ணேன் காடை மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லி நீ யோசிப்ப. நான் ஏன் ரத்தத்தை தேவையில்லாம சிந்தன, அதுக்கப்புறம் ஏன் அதை தொடச்சேன், கொஞ்சோண்டு ரத்தத்தை ஏன் நான் விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீ கவனிப்ப. ஏன்னா நீ ஒரு புத்திசாலி, நீ புத்திசாலி நீ அதிகமா நம்பும் போது தான் உன் புத்திசாலித்தனம் எல்லாமே ஆணவமா மாறி அந்த ஆணவத்தோட போதையில் நீ இருக்கும்போது உன்னை தோக்கடிக்க முடிவெடுத்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். எஸ், இங்கே ஹீரோ அவனை தோக்கடிக்கிறான். தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் 5 கோடி ரூபா பெட் கட்டியிருந்திருப்பான். அப்படின்னா அந்த 5 கோடிங்கிறது இப்போ 50 கோடியே ஹீரோவுக்கு செட்டில் பண்ணி ஆகணும் கேமோட ரூல் படி. அந்த பணக்காரன் டொனிகாவை கூப்பிட்டு அடிக்கிறான். என்னடே எதுக்குமே லாய்க் ஆக மாட்டேடான்னு போட்டு அடிச்சுட்டு அந்த 50 கோடியும் சொத்துல இருந்தா எடுத்து கொடுக்க போகிறோம், போதாத குறைக்கு போய் சுரங்கம் தோன்ற வழியாக பாடுறான்னு சொல்லி அந்த டொனிகாவை அனுப்பி விட்டுறாங்க. அவன் போகும்போது அந்த ரின்கோவெல்லாம் பார்த்து முறைச்சிட்டு போகிறான், கண்ணிலே எரிச்சிருவான் போல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு சேர வேண்டிய அந்த 50 கோடி காசையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்களா. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த ரின்கோங்கிற லேடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. மொத்தமா ஹீரோவுக்கு 50 கோடி கிடைச்சிருக்கும்ல, அந்த 50 கோடியில அவளுக்கு வந்து ஒரு 25 கோடியா பகிர்ந்து கொடுத்துருவான். இந்தாங்க நீங்க கொடுத்த 5 கோடிக்கு இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இப்போ மிச்சம் இருக்கிற காசை வச்சுட்டு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா வாழ முடியுங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருந்தா போதையில கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா போதையில எல்லாம் விழுகல, ஆக்சுவலி அந்த ரின்கோங்கிற லேடி மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல. கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடையோட ஓனர் அம்மா ஹீரோவை எழுப்பி விடுறாங்களா. எந்திரிச்ச உடனேயுமே இங்கிருந்த காசு எங்கன்னு கேட்க, காசா அதெல்லாம் டம்மி மாதிரி தானே தெரிஞ்சது, அப்ப அதெல்லாம் உண்மையான காசான அந்த லேடியும் ஷாக் ஆகுறாங்க. அடிச்சு பிடிச்சி ஹீரோவும் வெளியில வந்து பாக்குறான். அது ஏதோ ஒரு போட் ரெஸ்டாரண்டா இருக்கும் போல. மொத்த காசும் போச்சுன்னு ஹீரோவுக்கு தெரியுது. இருந்தாலும் அவனோட பையில ஒரு என்வலப்பை வச்சுட்டு தான் போயிருந்திருப்பா, ஒரு லெட்டர் ஒன்று வச்சிருந்திருப்பா. என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு அவ 5 கோடி கடன் கொடுத்துருப்பாள்ல, அதை கடனாதான் கொடுத்துருப்பா. அப்படின்னா கடனுக்கு ஆப்வியஸா வட்டிங்கிறது இருக்கும். நிமிஷத்துக்கு ஃபயர் வட்டி போட்டிருந்திருப்பா. அந்த ஃபயர் வட்டியில போட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற ஏகப்பட்ட காசுங்கிறத நான் திருப்பி எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். மிச்சம் ஒரு 4 லட்சம் மட்டும் இருக்குது, அதை வேணா நீ வச்சுக்கங்கிற மாதிரி அந்த கவர்ல கொடுத்துருப்பா. அதுவே அந்த ரின்கோங்கிற லேடியும் கார்ல மொத்த பணத்தோட போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க வச்சிருந்த ஐடி கார்டையுமே தூக்கி எறிஞ்சுக்கிட்டு ஹீரோவை முதல்ல மீட் பண்ணும்போது அவன் இந்த கேமுக்கெல்லாம் தேர மாட்டான்னு அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் அவன் ஜெயிச்சு வந்திருக்கான், பிளஸ் அவன் ஆடின ஆட்டங்கள் அது எல்லாமே பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும், அதனால எங்களை என்டர்டெயின் பண்ணியிருந்திருக்காங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. கட் பண்ணா சிறிது நாட்கள் கழித்து அந்த வயசானவரோட பொண்ணு இருக்கிறாள், அவ ஏதோ ஒரு ஆர்கேட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அவளுக்கு ஒரு என்வலப் பொண்ணு வரும். என்னடான்னு பிரிச்சு பார்த்தா அதுல ஹீரோவோட மிச்ச காசு இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அதுல போட்டு விட்டு இருந்திருப்பான். கூடவே அந்த வயசானவருக்கான அந்த 1 கோடி ரூபாய்க்கான செக் அதுவுமே அதுல இருக்கும். அது செல்லுமான்னு தெரியல, இருந்தாலும் அதுல இருக்கு. யார் இதை கொடுத்துருப்பாங்கிற கியூரியாசிட்டியில அவ வேகமா அந்த ஆர்கேடை விட்டு வெளியில வராளா. ஆனா ஹீரோ அங்கதான் இருப்பான். தான் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல போல. ஆகையால் நம்ம கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை எப்படியோ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இனிமேலாவது ஃப்ரீயா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக கிடைச்ச இந்த 2வது வாய்ப்பையாவது ஒழுங்கா பயன்படுத்திக்கோன்னு நினைக்கிறதோட அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பார்ட் இருக்கு. மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு தெரிவிங்கள். ஸோ அப்பதான் அடுத்தடுத்த பார்ட் போடலாமா வேணாமா அப்படிங்கறத நான் முடிவு செய்து கொள்வேன். அடிஷ்னலா இந்த கதை எப்படி இருந்துச்சு பிளஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதை எல்லாத்தையும் விடையுமே ரொம்ப முக்கியமா இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.